ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூடான சுவையான மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு திருவி வச்சுக்கோங்க. இப்போ திருவின மரவள்ளிக்கிழங்கு எனக்கு 2.5 கப்பு கிடச்சிருக்கு. இப்போ 2.5 கப்பு மரவள்ளிக்கிழங்கு திருவினது போட்டுக்கோங்க. 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. அரை முடி தேங்காய் துருவினது போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கோங்க. சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இதில் தண்ணிலாம் நம்ம தெளிக்கக்கூடாது. இந்த தேங்காய், மரவள்ளிக்கிழங்கு, ஏலக்காய், இந்த உப்பு எல்லாமே கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான், இது நல்லா கலக்கியாச்சு. இதை மூடி வச்சுருங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதன் பிறகு ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. நம்ம கலக்கி வச்ச அந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் அதை அழகாக அடைக்கி தட்டுற மாதிரி தட்டிடுங்க. மெல்லிஸாக தட்டுங்க. ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் தட்டிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். இந்த அடை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. கொஞ்சம் வேகமாக வச்சுட்டா, ஃபுல் ஸ்பீடு வச்சுட்டா தீஞ்சிரும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோவ்லேயும் வச்சு தான் இந்த அடை சுடணும். ஒரு பக்கம் வந்துருச்சு, ஒரு 2 பக்கமும் வந்துருச்சு. அவ்வளோதான், அடை ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ கிழங்குக்கு எனக்கு 3 அடை கிடச்சிருக்கு. இதையும் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா வெந்த 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.